அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. எந்த சோஷியல் மீடியாலையும் நீங்கள் பரிந்துரைக்காக பணம் கட்டுங்க அப்படிங்கிற பதிவு நம்ம கொடுக்குறதில்ல. அது எல்லாமே நம்மளுக்கு ஃபேக் ஐடி. நீங்கள் சரியான ஐடியில் நீங்கள் இணையவும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். இப்போ நேரம் 7:03 அப்டேட் அடிப்படையில் 19,452 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு சின்ன கேப் டவுன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு லோ 19,488, இதற்கு பிலோவில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுனால இது கேப் டவுன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இப்போ பார்க்க போனால் நிஃப்டியோட கடந்த வாரம் சென்ற வாரத்தோட லோ 19,412. அப்போ அதற்கு முந்தைய வாரத்தோட லோ 19,300 அருகாமையில். அப்போ இந்த 412க்கு கீழே வர்த்தகமாகிறவர் 12,412க்கு கீழே வர்த்தகமாகிறார். அப்போது இப்போ பார்க்க போனால் இந்த லோவுக்கு கீழே ஓப்பன் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பன் அப்படிங்கிறதுனால இது நெகட்டிவ் ஓப்பன் வித் நம்மளுக்கு கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே வர்த்தகமாக வர ட்ரெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா டவுன்வேர்டை நோக்கி தான் இருக்கலாம். இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே லாஸ்ட் வீக்கோட லோ அப்படிங்கிறதுக்கு மேலே வர்த்தகமாயிட்டிருக்க வர ட்ரெண்ட் நம்மளுக்கு அப் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது இதற்குள்ளே மார்க்கெட் வால்ட் ஆகுதுன்னா ஓப்பன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவோட பேஸ் பண்ணி அந்த இடத்துல லோ ஹை எப்படி அமையுதோ அதற்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வால்டைல் ஆகிட்டு தான் மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஸோ இதற்கு நீங்கள் நன்றாக பயிற்சி பெற்று இதனுடைய குறிப்புகள் எடுங்க. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆயிற்று அப்படிங்கிறத நீங்கள் அதற்கு முந்தைய நாளோட ட்ரெண்ட் இறங்கு முகத்தில் முடிஞ்சுதா ஏறு முகத்தில் முடிஞ்சுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்போ அதற்கு முந்தைய நாள் இறங்கி முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த இறங்கி முடிஞ்ச ட்ரெண்டை நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த பேஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ எப்படி அமைகிறது அப்படிங்கிறதை பாருங்கள். சப்போஸ் இன்றைக்கி கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு மேலேயும் வர்த்தகமானால் அது சந்தைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக அமையும். அதையும் சற்று பார்த்து பயிற்சி பெறுங்கள். இன்றைக்கி ஃபின்னிஃப்டியோட 0 ஹார் ஹீரோ இம்பேக்ட் படி பார்க்கணும். ஸ்பாட் 19,718, ஃபியூச்சர் 19,833. அப்போ 100 புள்ளிகளோட ப்ரீமியம் இருக்குது. 100 புள்ளிகளோட ப்ரீமியம் போது டைம் வேல்யூ கால் சைடு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இது இப்போ நம்மளுக்கு வைடு ஸ்ட்ராங்கல் 19,800 20,000 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 19,800க்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி அட்டவணை எப்படி அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனை பார்த்து வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது இதில் டைம் வேல்யூ பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், 19,700 டு 19,750 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதனுடைய கேப் 50 ரூபாய். இப்போ ஃபின்னிஃப்டி 19,700 டு 750க்குள்ளே முடிவு பெற்றால் இந்த 700 டு 750 இது கால் ஆகட்டும் புட்டாகட்டும் இவர்கள் இருவரும் சேர்த்து பிரித்து கொள்ளும் தொகை 50ஆகத்தான் இருக்கணும். ஆனால் இப்போ இவங்க 87 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 58 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ 87 58 அப்போ 15 145 ரூபா இருக்காங்க. அப்போ 95 ரூபாய் டைம் வேல்யூ இதற்குள் அதிகமாக உள்ளது. அப்போ இது என்ன ஆகும்னா இந்த 95 ரூபாய் ஜீரோவாக மாற வேண்டும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் பண்ணி உங்களை இம்பேக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதே பாருங்கள், 19,700 டு 800 அப்படின்னா 100 ரூபாய் தான் இருக்கணும். அப்போ இவங்க 87 இவங்க 88 அப்போது 160 175 ரூபாய். அப்போ 75 ரூபாய் டைம் வேல்யூ இதற்குள்ளே இருக்குது. இதே 19,600க்கும் 19,750க்கும்
19 650 எடுத்துக்கலாம். 650க்கும் 750க்கும் பார்த்தா 100 ரூபாய் தான் இருக்கணும். 650 130 ரூபாய் இருக்கிறாங்க. 750 58 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ 8 8 1. அப்போது 88 ரூபாய் டைம் வேல்யூ இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அப்போது இந்த 88 ரூபாய் மார்க்கெட் 19 650க்கும் 750க்கும் இடைப்பட்டு முடிகிற மாதிரி இருந்தால் 650 கால் 750 புட் ரெண்டும் இணைந்து சேர்த்து 100 ரூபாய் தான் இருக்க போகுது. அப்போது இந்த 88 ரூபாய் காணாமல் போகுது. இதுதான் ஜீரோ. இதுதான் டைம் வேல்யூ. இதனை அறிந்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட்டால் உங்களுக்கு ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இதற்கு பயிற்சி பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.